அத்தியாயம் 23. எங்குதான் போயிருப்பான்? மாரவேலின் உடலிலிருந்து உயிர் பிரிந்ததும் அவர் சடலத்துக்கு சோழதேவனும் சேரமன்னனும் செலுத்திய மரியாதையை சற்று எட்ட இருந்தே கவனித்துக் கொண்டிருந்த அரசகுமாரியும் இதயகுமாரனும் மிதமிஞ்சிய துக்கத்துடன் வியப்பையும் அடைந்தார்கள். ஒரு சோழ நாட்டு உபதளபதியாய் இருந்து ஓவியராகவும் ராஜதந்திரியாகவும் மாறிவிட்ட மாரவேலை அவருக்கு எதிரியாயிருக்க வேண்டிய சேரன் கூட மதித்ததை எண்ணியதால் தமிழகத்தின் ஒரு பெரிய தியாகி மகான் இறந்துவிட்டார் என்ற பெரிய உண்மையை இருவரும் புரிந்து கொண்டார்கள். அவர் செய்த தியாகத்தின் பயன் இளையவேளையும் காப்பதை நினைத்து பார்த்த இதயகுமாரன் எந்த ஒரு நல்ல காரியத்திலும் ஒரு கரும்புள்ளியும் கலப்பதை எண்ணி பெருமூச்சு விட்டான். அரசகுமாரி தனது கண்களில் பிரவகித்துக் கொண்டிருந்த நீரை நன்றாக தலைப்பால் துடைத்துக் கொண்டு, என்ன யோசிக்கிறீர்கள் என வினவவும் செய்தாள் இதயகுமாரனை நோக்கி. இளையவேலின் யோகத்தை பற்றி இரு பெரும் மன்னர்களின் பாதுகாப்பு அவனுக்கு இருக்கிறது என்றான் இதயகுமாரன் சலிப்புடன். ஏன், ஒரு மகாவீரரின் பாதுகாப்பும் இருக்கிறது என்றாள் அரசகுமாரியின் குரலில் சலிப்பை காட்டு. இதயகுமாரன் சிந்தனை பல திசைகளில் இழுபட்டிருந்ததால் அரசகுமாரியின் சொற்களை முழுவதும் மனதில் வாங்காமல், யாரது என்று கேட்டான். என் பக்கத்தில் நிற்பவர் தான். இளையவேலை கொல்லுவதில்லை என்று நீங்களும் தான் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறீர்கள் என்று அரசகுமாரியின் குரலில் சினம் பெரிதும் முடித்தது. அவள் சொன்னதில் பொருள் இருப்பதையும் இளையவேலின் உயிர் பல பக்கங்களிலும் பாதுகாக்கப்பட்டிருப்பதையும் எண்ணி இதயகுமாரன் சிறிது வருந்தவும் செய்தான். என்றாலும் அரசகுமாரி என்று மெல்ல அழைத்தான். ஏன், ஒரு நல்ல மனிதரால் அவர் செய்யும் புண்ணியத்தால் அவரது பிற்கால சந்ததிகள் பலனடைகின்றன என்று சொல்லுகிறார்கள். அது உண்மை என்பதற்கு இளையவேல் உதாரணம். இதை கேட்ட அரசகுமாரியும் ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தாள். அந்த சமயத்தில் சேர மன்னனிடம் நின்றிருந்த வானசாஸ்திரியான சங்கரநாராயணன், இதயகுமாரன், கண்ணழகி, இப்படி வாருங்கள் என்று அழைத்த இருவரும் அவரிருந்த இடத்தை அணுகினார்கள். சேரமன்னன் மாரவேலின் மார்பில் வைத்திருந்த இரு பதக்கங்களையும் அவ்விருவருக்கும் காட்டினார் சங்கரநாராயணன். அந்த பதக்கங்களின் வரலாறு உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இதயகுமாரா, இந்த இரண்டு பதக்கங்களையும் மாரவேலின் சடலத்துடன் புதைக்க வேண்டும் என்றும் கூறினார். பிறகு கண்ணழகியை நோக்கி, எந்த காரணத்தை முன்னிட்டும் அந்த மோகன சிலையை கைகளிலிருந்தும் நழுவ விடாது, திரும்பவும் அதன் முதுகை பிளந்து உள்ளிருக்கும் ரகசியத்தை அறிய முயலாதே என்றும் சொல்லி சற்று எட்ட கிடந்த அந்த தந்த சிலையை காட்டினார். மாரவேலியின் வருகையால் பிறகு ஏற்பட்ட அதிர்ச்சி தரும் விளைவுகளால் மோகன சிலையை நழுவ விட்டு அரசகுமாரி மீண்டும் அதை எடுத்து மார்புடன் அணைத்துக் கொண்டார். அந்த சிலையையும் பார்த்து அரசகுமாரியையும் பார்த்து சேரமன்னனான தானுரவி, சிலைக்கும் அரசகுமாரிக்கும் வித்தியாசமே இல்லையே என்று வியப்புடன் கேட்டான். அரசகுமாரியின் பிரதிபிம்பம் என்றார் வானசாஸ்திரி. இது தானுரவி வினவினான் மீண்டும். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்டது. வானசாஸ்திரியின் குரல் சர்வசாதாரணமாய் இருந்தது. அப்பொழுதே அரசகுமாரி பிறக்க போவது தெரியுமா இந்த சிலை செய்தவர்களுக்கு? தெரிந்திருக்க வேண்டும். அது எப்படி முடியும்? பின்னோக்கி எல்லோராலும் பார்க்க முடியும். முன்னோக்கி பார்ப்பவர்களும் சிலர் அபூர்வமாக இருந்திருக்கிறார்கள். இதை செய்த இளஞ்சேட் சென்னி அத்தகைய பேரறிவாளர்களில் ஒருவன். அதெப்படி உங்களுக்கு தெரியும்? பதிலுக்கு புன்முறுவல் காட்டினார் சங்கரநாராயணன். இன்று மாரவேல் இறக்கப் போவது எப்படி தெரிந்தது? இருக்கும் இடம் எப்படி திட்டமாக தெரிந்தது? தெரிந்துதானே உன்னை அழைத்து வந்தேன் என்று கூறிய சங்கரநாராயணன் கண்களை ஆகாயத்தை நோக்கி உயர்த்தி நட்சத்திரங்களை பார்த்தார். எதற்கெடுத்தாலும் நட்சத்திரங்களை பார்க்கும் வானசாஸ்திரியிடம் எதை கேட்டும் பயனில்லை என்பதை உணர்ந்த சேரமான், அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வினவினான். சோழனை சந்திக்க வேண்டும் என்று சங்கரநாராயணன் இதயகுமாரனை நோக்கி, வீரனை, நீயும் அரசகுமாரியும் மாரவேலின் சடலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள், நாங்கள் அரண்மனை சென்று வருகிறோம் என்று கூறினான். நீங்கள் எதிரி நாட்டில் இருக்கிறீர்கள் என்று எச்சரித்தான் இதயகுமாரன். இதற்கு சங்கரநாராயணன் பதில் சொல்லாமல் லேசாக இளநகை கொண்டார் ஒரு முறை. பிறகு சொன்னார், விஜயாலயனை நீ சரியாக அறிந்து கொள்ளவில்லை. தனித்து வரும் எதிரியை தொடவும் மாட்டான் சோழ மன்னன். இதுவரை தென்னாடு காணாத பெரிய சாம்ராஜ்யத்தை சிருஷ்டிக்க இருப்பவனுக்கு அற்ப குணங்கள் இருக்க முடியாது என்று. அத்துடன், வாமன்னா, நாம் சோழன் அரண்மனைக்கு போவோம் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கையிலேயே அரண்மனை நந்தவனத்துக்குள் பெரும் பந்தங்களையும் விளக்குகளையும் ஏந்திய காவலர் வந்தனர். அவர்களுடன் வந்த அச்சுத பேரறையர் வீரர்களை நோக்கி,
இந்த மகானின் சடலத்தை காத்திருங்கள், நாளை காலையில் அரச மரியாதைகளுடன் அவரது சடலம் அவரது ஓவிய அறையிலேயே புதைக்கப்படும், வீரக்கல்லும் அங்கு நாட்டப்படும் என்று கட்டளையிட்டார். அரசகுமாரி, இனி நீங்களும் செல்லலாம் என்றும் கூறினார். பிறகு சேர மன்னனுக்கு தலை வணங்கி, தங்களையும் சாஸ்திரியாரையும் சந்திக்க அரண்மனையில் சோழதேவர் காத்திருக்கிறார் என்று அழைப்பு விடுத்து அவர்கள் இருவருக்கும் தலை வணங்கினார். அரசகுமாரி இதயகுமாரனை ஒரு வினாடி நோக்கினாள். அவள் பார்வை விரித்து கிடந்தது. அவள் போகலாம் என்பதற்கு அறிகுறியாக தலையும் மாட்டினான் சோழ வாலிபன். அந்த குறிப்பறிந்த அரசகுமாரியும் அச்சுதரை தொடர்ந்து சேரமானும் சங்கரநாராயணனும் அரண்மனை செல்ல இதயகுமாரன் வேறு பக்கம் நோக்கி நடந்தான். அரண்மனை நாடி வந்த சேர மன்னனையும் சங்கரநாராயணனையும் அரண்மனை வாயிலிலேயே சந்தித்த சோழ மன்னன், வரவேண்டும் சேர மன்னரே, தங்கள் அரண்மனைக்கு வரவேண்டும். வானசாஸ்திர விற்பன்னரே, தாங்கள் வரவால் இந்த வஞ்சிமா நகரும் இந்த அரண்மனையும் புனிதமாகின்றன என்று முகமன் கூறி அவர்களை அழைத்துச் சென்றான் அரண்மனைக்குள். மாரவேலின் மரணத்தின் காரணமாக உங்கள் வருகையை அறிவிக்கும் தூரிய வாத்தியங்கள் முழங்கவில்லை என்று தனது சாதாரண வரவேற்புக்கு காரணமும் கூறினான். சோழ மன்னர் வரவேற்புரையை சிரத்தை ஊர்களித்து ஏற்றுக்கொண்ட சேர மன்னன் தானுரவியும் சிரம் தாழ்த்தாமல் பார்வையாலேயே ஏற்றுக்கொண்ட சங்கரநாராயணன் விஜயாலயனை தொடர்ந்து உள்ளே சென்று அவன் அந்தரங்க அறையை அடைத்ததும் சோழ மன்னன் அவர்களுக்கு ஆசனங்களை அளித்து தானும் ஒரு மஞ்சத்தில் உட்கார்ந்தான். அச்சுத பேரறையர் மட்டும் நின்று கொண்டிருந்தார், ஒரு பக்க சுவரில் சாய்ந்த வண்ணம். சில வினாடிகள் மௌனம் சாதித்த பிறகு விஜயாலயன் சொன்னான் சேரனை பார்த்து, இன்று பெரும் துக்க நிலையில் சந்திக்கிறோம் என்று. சேரமான் தனது ஆராய்ச்சி விழிகளை சோழ மன்னன் விழிகளுடன் கலந்தான். துக்கத்தில் பங்கு கொள்ளத்தான் நாங்கள் வந்தோம் என்று அறிவித்தான் சேரன். விஜயாலயன் கண்கள் தானுரவியை நோக்கி மிகுந்த ஆச்சரியத்துடன் பார்த்தன. யாருடைய தலைநகரை தான் கைப்பற்றினானோ அந்த நாட்டு மன்னன் அந்த தலைநகரில் ஏதுமே நடக்காதது போல உட்கார்ந்திருப்பதையும் அவன் முகத்தில் எந்தவித சலனமோ அதிருப்தியோ நிலவாததையும் கண்ட விஜயாலயன், மன்னா, இது உங்களது இரண்டாவது தலைநகர் என்று துவங்கினான். தலைநகராய் இருந்தது என்று இடை புகுந்து திருத்தினான் தானுரவி புன்முறுவலுடன். விஜயாலயன் முகத்தில் சேர மன்னனை பற்றிய நினைப்பில் ஈடில்லாத பெருமை குறி நிலவியது. இரண்டாவது தலைநகர் சரித்திர பிரசித்தி பெற்றது. அது என்று துவங்கினான் விஜயாலயன். தங்கள் கைக்கு மாறிவிடும் என்று குருநாதர் சொன்னார் 6 மாதங்களுக்கு முன்பு என்று கூறிய சேர மன்னன் சங்கரநாராயணனை நோக்கினான். ஆம், அது முன்னமே தெரியும் என்று சங்கரநாராயணனும் அப்படி நடந்தது சாதாரண விஷயம் போல் ஒத்துப்பாடினார். அது மட்டுமல்ல, முக்கூடலும் உன்னிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் சொன்னார் சங்கரநாராயணன். தானமா? விஜயாலயன் வியப்பின் அதிர்ச்சியால் ஆசனத்தை விட்டு எழுந்தான். சேர மன்னன் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை. இல்லை, தானம் இல்லை, அரசியல் உடன்பாடு என்றான். என்ன உடன்பாடு என்று வினவினான் விஜயாலயன். பல்லவர் பலம் உச்சியில் இருக்கிறது. அது இன்னும் விரிந்தால் என் பாட்டனார் குலசேகரவர்மனால் அமைக்கப்பட்ட சேர சாம்ராஜ்யம் அழிந்துவிடும். பல்லவர்களிடமிருந்து சேர சாம்ராஜ்யத்தை காக்க வேண்டும் என்றால் தொலைதூரத்தில் உள்ள 2 நகரங்களை விட்டுக் கொடுப்பது தவறாகாது. நீங்கள் ஓராண்டு காலமாக வஞ்சிக்குள் சோழ வீரர்களை வணிகர்களாக அனுப்பியதும் எனக்கு தெரியும், காரணமும் தெரியும். அப்பொழுது அதை நிறுத்த நான் தீர்மானிக்கவும் செய்தேன். ஆனால் குருநாதர் ஒப்புக்கொள்ளவில்லை. பக்கத்தில் உள்ள சோழ நாடு வலுப்படுவது சேர நாட்டுக்கு பாதுகாப்பு என்று கூறினார். அவர் கட்டளைக்கு பணிந்தேன். இப்பொழுது முக்கூடலையும் விட்டுக்கொடு என்றார். நான் மறுக்கவில்லை. குருநாதர் முக்காலமும் அறிந்தவர். இந்த 2 நகரங்களையும் வைத்துக் கொண்டு நீங்கள் வலுப்படுத்தி சேர நாட்டு எல்லையை வலுப்படுத்த வேண்டும் என்பது குருநாதர் விருப்பம். ஆகையால் என் விருப்பமும் கூட என்று விளக்கினான் சேரன். விஜயாலயன் சேரனையும் பார்த்து சங்கரநாராயணனையும் பார்த்தான். நான் பல்லவர் படைத்தலைவன் என்று கூறினான் முடிவில். அதுவரை வாழாவிருந்த சங்கரநாராயணன் சிரித்தான் லேசாக. விஜயாலயா, நீ பெரும் சாம்ராஜ்யத்திற்கு வித்திடப் போகிறவன். பல்லவர் படைத்தலைவனாக இருப்பது ஒரு வியாஜம் என்று கூறிவிட்டு எழுந்திருந்தான். அவனுடன் சேரமானும் எழுந்தான். சோழ மன்னனை, நாங்கள் வருகிறோம். என்றும் எங்கள் உதவி உனக்கிருக்கும். மாரவேலின் இறுதிச் சடங்குகள் நன்றாக நடக்கட்டும் என்று கூறினான் சங்கரநாராயணன். அதற்கு பின்பு இவ்விருவரும் அங்கு நிற்கவில்லை. பேசாமல் வெளியேறினார்கள். விஜயாலயன் அவர்களை தடை செய்யவில்லை. அந்த அறையின் வாயிற்படையை அடைந்ததும் சற்று திரும்பி சோழனை நோக்கிய சங்கரநாராயணன், இதயகுமாரனை இஷ்டப்படி விட்டுவிடு, எந்த விதத்திலும் அவனை கட்டுப்படுத்தாதே என்று கூறிவிட்டு நடந்தார் வெளியே. விஜயாலயன் தீர்க்க சிந்தனையில் இருந்தான். நடந்ததெல்லாம் பரம விசித்திரமாய் இருந்தது அவனுக்கு. தன்னையும் மீறி சேர நாட்டு எல்லை வரை சோழ ராஜ்யம் விரிவடைந்து விட்டதை எண்ணி பார்த்தான்.
தெய்வபலம் சோழ நாட்டு பக்கம் திரும்பிவிட்டது நன்றாக துளங்கியது அவன் சிந்தைக்கு. இத்தனையிலும் சேர மன்னன் வானசாஸ்திரியின் கைபொம்மையாக இயங்குவது அவனுக்கு விவரிக்க இயலாத வியப்பை அளித்தது. எப்பொழுதும் நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் பார்த்து கொண்டு காரிய கிரமங்களை நிர்ணயிக்க முடியுமா என்று எண்ணி பார்த்தான் சோழ மன்னன். சங்கரநாராயணன் ஜோதிடத்தால் கிடைத்த இந்த தலைநகரும் முக்குடலும் என் சிறப்புக்கோ வீரத்துக்கோ சான்று கூற முடியாது. இது வெற்றியே அல்ல என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். இப்படி தனது நிலையை நினைத்து பார்த்தும் அடுத்த நடவடிக்கைகளுக்கு அடிகோல திட்டங்கள் இட்டும் 2 நாட்கள் காலத்தை கழித்தான் விஜயாலயன். இதற்கிடையே மாரவேலின் அடக்கமும் சம்பிரதாயமாக முடிந்துவிடவே அச்சுத பேரறையரை அழைத்து இந்த தலைநகரை இதயகுமாரனிடம் ஒப்படைத்துவிட்டு நாம் உறையூர் செல்வோம், அடுத்து செய்ய வேண்டியதை அங்கு யோசிப்போம் என்றான். அச்சுத பேரறையரும் அதற்கு சம்மதித்தார். அந்த திட்டத்துக்கு ஒரே ஒரு இடையூறுதான் இருந்தது. இதயகுமாரனை மாரவேலின் அடக்க சமயத்திலும் காணோம், அதற்கு பிறகும் காணோம். அச்சுதர் கரூரை சல்லடை போட்டு சலித்தார். அடியோடு சுவடு தெரியாமல் மறைந்து விட்டான் இதயகுமார். அவன் எங்குதான் போயிருப்பான் என்று பலமுறை தன்னைத்தானே கேட்டுக் கொண்டார் அச்சுதர். விடை மட்டும் கிடைக்கவில்லை அவருக்கு. நாட்கள் 4 ஆகியும். அத்தியாயம் 23 நிறைவுற்றது. நன்றி, வணக்கம்.